நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து ஈரான் பற்றிய செய்திகளை நம்ம பேசிட்டு வரோம். காரணம் இன்றைக்கி உலக அளவில் பேசுபொருளாக இருக்கிறது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல். அதை விட்டாச்சுன்னா அங்கங்கே வேறு வேறு நாடுகளில் இருக்குது. வேறு நாடுகளில் பிரச்சனைகளோ நல்ல விஷயங்களோ இல்லை அப்படின்னா உலகம் அது பாட்டுக்கு இயங்கிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்மளை ஏதாவது நேரடியாக அல்லது மறைமுகமாக பாதிக்குமா அப்படின்னு எடுத்தோம்னா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த ட்ரையா இருக்கு இல்லையா, இந்தோட முக்கோண பிரச்சனையை இது எந்த அளவில் உலக அளவு பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய டீட்டெயிலோடு பேசிகிட்ருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா, நேற்று நெத்தன்யாகு அமெரிக்காவில் போய் மிரட்டியிருக்காருன்னு சொன்னோம். ஏன்னா அது நேற்று கிடைச்ச தகவல். ஆனால் இன்றைக்கி அவர் எப்படி திரும்பி வந்திருக்கிறார், பேசி முடிச்சக்கப்புறம் 3 மணி நேரம் மூடிய அறையிலிருந்து இவங்களோட சகாக்கள், இஸ்ரேலோட அமெரிக்காவோட சகாக்கள், இஸ்ரேலோட சகாக்கள் அவங்க மூடிய அறையில் பேசிவிட்டு அப்புறம் வெளியில் வழக்கம் போல் 2 பேரும் மாறி மாறி வடை சுருட்டு வந்திருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட கிடைச்ச சில தகவல்கள். அப்புறம் அடுத்து ஈரானில் நிலைமை எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ முதல்ல எப்படின்னா, இங்கே இஸ்ரேலோட நிலைப்பாடு, நெதன்யாகுவோட நிலைப்பாடு என்ன? நேற்று வேகமாக போனார். அதாவது போன ஜனவரி 2025 ஜனவரியில் ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இன்னொரு நாட்டோட அதிபர் அதிக முறை மீட் பண்ணியிருக்காருன்னா அது நெதன்யாகு தான் 7வது முறை மீட் பண்ணியிருக்கிறாரு. காரணம், அவருக்கு தேவைப்படுது அமெரிக்காவோட ஆதரவு அல்லது அமெரிக்காவோட அத்தனை வளங்களும் இஸ்ரேலுக்கு தேவைப்படுது. அப்புறம் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் தேவைப்படுது. காரணம், அந்த ஏரியாவை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வேட்டை நாய் வேணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் அங்கே போய் மூடிய அறையில் 3 மணி நேரம் கதற பேசியிருக்காங்க. என்ன பேசி முடித்தாங்க அப்படின்னு சில தகவல் மட்டும் வெளியில் வந்திருக்கு. அது வெளியில் அவங்க பேசுனதும் சரி, அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஊடகங்களாக இருக்கட்டும், அப்புறம் இஸ்ரேல் ஊடகங்களில் ரொம்ப பெருசாக வெளியிடுமா தெரியாது. அமெரிக்க ஊடகங்கள் அங்கங்கே என்னத்தையாவது பிடிச்சி அதுக்கப்புறம் அவங்களே சில நேரத்தில் கண்ணுக்காது மூக்கு வச்சு பேசியிருப்பாங்க. அப்போது என்னென்னா, நெதன்யாகு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னது, இம்மீடியட்டாக ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் ஈரான் மேலே போர் தொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதை இவர் ட்ரம்ப் லெஃப்ட் ஹேண்டில் நோ அப்படின்னு நிராகரிச்சிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அப்போது நிராகரித்தா அவர் ஐயோ அப்படியா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச இடத்துல இருக்கிறாரு. அவர் என்ன நம்ம ஜெலன்ஸ்கியா, அதாவது ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தி அனுப்பிச்சி வச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மொத்த மினரல்ஸையும் எழுதி வாங்கினார் ட்ரம்ப்பு. அதே மாதிரி இஸ்ரேலை செய்ய முடியுமா? இஸ்ரேல் நினச்சா தான் அங்கே ட்ரம்ப் அதிபர் பதவியில் உட்காரலாம், அல்லது ட்ரம்ப் காண போயிடுவார். அப்படிங்கிற சூழலில் நெதன்யாகு மிரட்ட முடியுமா? ஆனால் நோன்னு சொல்லியிருக்கார். காரணம், அவருக்கு அங்கே உள்ள சிச்சுவேஷன் பூரா தெரியுது. கரெக்டாக இப்போ நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட்டு, அது போக இந்த மிசைலோட டிஸ்டன்ஸு அதை குறைக்கிறது, அதுக்கப்புறம் ஈரான் நம்ம கைப்பாவையாக செயல்படணும். ரெஜிம் சேஞ்செல்லாம் வேண்டாம். அவர் கமேனி அவரே ஆட்சி பண்ணிக்கிறட்டும். ஆனால் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாசாமி போடுற மாதிரி ஆட்சி பண்ணால் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வெளியில் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் வேறு பேட்டி கொடுக்குறாரு. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஈரான் உடனே நாங்கள் தாக்க போகிறதில்ல, பட் ஆனாலும் எங்கிட்ட எல்லா படைகளும் அங்கே தயாராக இருக்குது, தேவைப்பட்டால் நாங்கள் மிலிட்ரி ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு வேறு அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார். ஓகே, இப்போ எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸில் இருக்கிற செக்ரட்டரி ரொம்ப ஈரானோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அலி லாரிஜானி அப்படின்னு அவர் ஏற்கனவே அவர் லேபர் வெல்ஃபேர் மினிஸ்டர் முன்னாடி ஐஆர்ஜிசியில் சீஃப் கமாண்டராக இருக்கிறார். எல்லா நல்ல பொசிஷனில் இருக்கிறவர். அவர் ஈரான் சார்பாக அமெரிக்காவோட ஆள்கிட்ட பேசுகிறதுக்காக கத்தார் போயிருக்காரு. ஓமான் ஆள் அங்கே இருக்காங்க, கத்தார் போயிருக்காரு, பேசியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் மீடியேட்டர் தான் பேசுகிறோம், 1-to-1 நேரடியாக ஈரான் அண்டு வாஷிங்டன்
அமெரிக்கா அப்படின்னு பேசலை. அப்படி பேசினா தான் அடுத்த கட்டம் ஏதாவது தெரியும் அப்படின்னு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். அவர் அலி லாரிஜானி அவர் வந்து வெளியில் அது பேசிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாரு. இங்கே ட்ரம்ப்பு அண்டு நெத்தன்யாகு இவங்க கூட்டாளிகள்லாம் பேசிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து நெத்தன்யாகு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் நாங்கள் யூஎஸ்கிட்ட கூட என்னோட கேட்க மாட்டோம், ஏற்கனவே நேற்று முந்தாண்டு வேறு சொல்லியிருக்கோம், கேட்க மாட்டோம், நாங்களே வந்து முடிவெடுத்து ஈரான் மேலே ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு என்ன சாதாரணமாக ஈஸியாக வந்து ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்சிடுமா? அங்கே ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, இருக்கிற என்ரிச் பண்ண அத்தனை யுரேனியத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்து இஸ்ஃபஹானில் உள்ளே வச்சுட்டு அந்த 3 வாசல்லையும் நேற்று டீட்டெயிலாம் போட்டிருந்தோம், அந்த வாசலையும் வந்து மண் குவியலால் பூரா எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எந்த காரணத்தை கொண்டும் ஈரான் நினைக்காம இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி வெளியிலேருந்து யார் வந்தாலும் ராக்கெட்டை வச்சு எதை வச்சோ ஒன்றுமே பண்ண முடியாது, அடித்தா கூட என்ன அடிப்பீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப சேஃபாக அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி மோசமான ஒரு சூழல் அவங்க வந்து இன்னும் விட்டாச்சுன்னா மாதத்தில் ஒரு 2000 ஏவுகணையை வந்து தயாரிச்சிருவாங்க. எக்கச்சக்கமாக இது என்ரிச் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களை இப்படியே வளர விட்டால் நம்ம வந்து எம்டியாக போயிட வேண்டியதான், அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகி போய் பேசி கோபமாக பேசி கடைசி என்ன பண்ணியிருக்காரு, நாங்கள் வந்து இஸ்ரேல் இஸ்ரேலுங்கிறது இந்த ரீஜனில் ஒரு பவர்ஃபுல்லான நாடாக இருக்கணுமா வேண்டாமா? அப்படி பவர்ஃபுல்லான நாடாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்கணும். அப்படி ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ வந்து போர் புரிய முடியாது, ஈரான் அடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஈரானை வந்து நாங்கள் அடிப்போம், உங்கள்கிட்ட கேட்கக்கூட மாட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி வீராவேசமாக ஒரு கோபத்தோடு பேசிட்டு வந்திருக்கதா தகவல். ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நேற்று இந்த 47வது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு, செலிப்ரேஷன்ஸ். அந்த செலிப்ரேஷனில் மக்கள் கலந்துக்கிட்ட விதம், அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு, நீங்களும் நிறையா பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவோட கொடி, இஸ்ரேலோட கொடி, அப்புறம் ட்ரம்ப்போட முகம் வச்ச அந்த பேனரு, அப்புறம் நெதன்யாகு இந்த மாதிரி ஆட்களோட பேனரு எல்லாம் தெருவில் கிடக்கு. லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. அங்கே வந்து அந்த கீழே கிடக்கிற அந்த கொடி மேலேயும் மூஞ்சி மேலேயும் மிதித்து நகர்த்திட்டு போயிருக்காங்க. அதாவது ஒரு கொடி மேலே ஒரு மூஞ்சி மேலேயே ஒரு படத்து மேலேயே இவ்வளோ வெறுப்பு காமிச்சாங்கன்னா ஒருவேளை தப்பித்தவரி நேரம் கிடைச்சா என்ன நடக்கும்? நேரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எந்த தலைவர்களும் எல்லாமே அந்தளவுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து ட்ரம்ப் மேலேயும் நெத்தன்யாகு மேலேயும் இவ்வளோ வெறுப்பை காமிக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து அவங்க காசு கொடுத்தோ மிரட்டியோ மக்களை வந்து இப்படிலாம் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. மக்கள் தன்னிச்சையாக இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். அந்த தன்னிச்சையாக பண்ணிகிட்ருக்கு. அப்போ ஆள் மனசில் ஈரான் மக்களுக்கு வந்து இது வந்து ஏன் நாடு, அவர் அயத்துல்லா கமேனி எங்களோட குருநாதர், எங்களோட வழி நடத்துனர், அதனால் இந்த நாட்டை வேறு யாரும் ஆட்சி பண்ணவோ பிடிக்கவோ அல்லது எங்களை வந்து சூறையாடவோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறது நேற்று தெரிஞ்சிருச்சா. அந்த வீடியோ ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியானது. இஸ்ரேல் வந்து எக்ஸ்ட்ரீம் அதிர்ச்சியாக இருக்காங்க. என்ன அது, நம்ம வந்து இவ்வளோ பட்டினி போட்டிருக்கோம், அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அந்த மக்களை வந்து வதைச்சிருக்கிறது கொஞ்சம் நஞ்ச வதைப்பெல்லாம் இல்லை. இப்போ 46 வருஷமாக சேங்ஷன் பண்ணி, அதாவது பொருளாதார தடை விதித்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணியிருக்கு ஈரானை, இவ்வளோ கேவலமாக நடத்தியிருக்கு. ஆனாலும் அதையும் மீறி அவங்க வந்து எதிர்த்து வந்திருக்காங்க. இன்னும் வந்து மக்களோட வாழ்வாதாரம் சரியில்லை, பட்டினி கிடக்காங்க, பொருட்கள் நினைச்ச பொருட்கள் வாங்க முடியல, வாழ்க்கை தரம் நல்லா இல்லை. அப்படிங்கிற ஒரு சூழல்லையுமே மக்கள் அந்த ஈரானுக்கு ஆதரவாக, ஈரானோட தலைமைக்கு ஆதரவாக இப்படி தன்னெழுச்சியாக வந்து லட்சக்கணக்கில் கூடியிருக்காங்களே, இது வந்து காசு கொடுத்து கூட்டினதோ மிரட்டி கூட்டின கூட்டமோ அல்ல. அப்போ தன்னெழுச்சி அவ்வளோ கூடியிருக்காங்கன்னா அப்போ அந்த மக்கள் அவங்களை எப்படி நேசிக்கிறாங்க, அதே மக்கள் வந்து நம்மளை வந்து எப்படி வெறுக்கிறாங்க. அப்போது நம்ம ஆட்கள் ஒரு யூதர்கள், இஸ்ரேலியர்கள், அமெரிக்கர்கள், அப்புறம் யூரோப்பியர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா அரசுக்கு கட்டுப்பட்டு மக்கள் சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து வாழாட்ட முடியாது அப்படிங்கிறது பயங்கரமான ஷாக்கு இஸ்ரேலுக்கு. அதை விட அதிகமான ஷாக்கு நீங்கள் வந்து இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் நீங்கள் வந்து படித்து பாருங்கள், உள்ளுக்குள்ளே டீட்டெயில் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இந்த 47th இஸ்லாமிக் ரெவல்யூஷன் செலிப்ரேஷன் இருக்கு,
அதை வந்து அவங்க வந்து வேறு வேறு லாங்குவேஜில் அவங்க ஸ்டைலில் வந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் பாருங்கள், அவங்களாலேயே வந்து அதை மறுக்க முடியலை. அதே மாதிரி யூரோப்பியனில் ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் வந்து இந்த ரீஜனில் வந்து எதை சொல்லுவாங்கல்ல, யாரா நீங்கள்லாம் அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப பயங்கர அந்த அந்த வெறுப்பு. அது எப்படின்னா, இந்த இந்த அவங்களுடைய படத்தில் வந்து காலை வச்சு மிதித்து தேய்ச்சிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் சில இதெல்லாம் வந்திருக்கு, வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை பார்க்கும்போது இந்த வெறுப்பு உமிழ்றதுக்கு சும்மா ஒரு பழைய படத்துலேருந்து ஒரு உதாரணம் சொல்லலாம். சமீபத்தில் கூட அந்த படத்தை வந்து பார்த்தோம், ரொம்ப பழைய படம். அது இப்போ பாரதிராஜாவோட முதல் படம் 16 வயது நிலை. அதில் வந்து இவர் கமல் வந்து சாதாரண ஒரு ஏழையாக ஒரு சாதாரண ஆளாக இருப்பாரா, எடுபடி பார்த்துட்டு இருக்க ஆளாக இருப்பாரா. அங்கே இருக்க வந்து ஒரு டாக்டர் அப்போ வந்து டே சப்பானி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா வந்து ஒரு பேண்ட் சட்டை கொடுப்பார். அந்த பேண்ட் சட்டையை போட்டு அலைஞ்சிட்டு இருப்பாரா, கையில் தொலை போட்டுக்கிட்டு. அப்போது அந்த டாக்டரு ஸ்ரீதேவியை கெடுக்க ட்ரை பண்ணுவார். அப்புறம் ஸ்ரீதேவி தப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லி அதை கேள்விப்பட்ட கமல், அவர் சப்பானி, அவரால் வந்து பயங்கரமாக போட்டு அடிச்சு ஃபைட் பண்ணியெல்லாம் பண்ண முடியாது. யதார்த்தம், அது கிராமத்தோட யதார்த்தமான ஒரு வாழ்வியல் கதை. அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணுவார், வந்து டாக்டர் மேலே ஆத்திரம். அந்த ஆத்திரத்தை போய் நேர வேகாமல் போய் டாக்டரை வந்து 4 சாத்து 4 மிதிச்சு அப்படின்னு பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவார், அவர் அந்த டாக்டர் கொடுத்த அந்த சட்டை பேண்ட்டு, அது வந்து கிராமத்தில் வந்து ஒரு மாதிரி வேலி இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, முள் செடிகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து சட்டையும் பேண்ட்டையும் போட்டு கோவணத்தை கட்டிக்கிட்டு காரி துப்பாக பார்க்கணும். அந்த காரி துப்புற துப்பல் இருக்கு இல்லையா, அதோட வீரியம் வந்து சாதாரண வீரியம் இல்லை, கிட்டச்சா வந்து விட்டு வகுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த காட்சியை வந்து அதிகமாக எனக்கு நினைவுபடுத்தினது நேற்று இந்த மக்கள் அமெரிக்கா கொடியவும் இஸ்ரேல் கொடியவும் ட்ரம்ப்பையும் நெதன்யாவும் நகட்டி மிதித்தது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த காட்சி வந்து நினைவுக்கு வந்தது. அப்போது மக்கள் சாதாரணமாக நல்ல விதமாக தான் இருக்காங்க. எல்லா நாட்டிலையும் அந்தந்த நாட்டு மக்கள் அந்தந்த தலைவர்களை குறைச்சோ கூட்டியோ நேசிக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து இப்போ மோடி சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் மக்கள் என்னோட முதலமைச்சர், என்னோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நேசிக்க மாட்டாங்களா? எல்லாருக்கும் அந்த நேசம் உண்டு. அப்போது அங்கே வந்து எப்படின்னா ஆட்சியாளரே மதகுருமார். அப்போ மதகுருமாராக இருக்கிறவங்கள எப்படி இருக்கும், பக்தி இருக்கும். இந்த ஒரு நேசம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லீடரை பார்த்து நம்ம பண்ணுற ஒரு நேசம் வேறு. ஆனால் அங்கே வந்து பக்தி, அந்த பக்தி அதுக்கு எதிராக யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், அவங்களோட காய் நகரத்தில் எதுவுமே அங்கே செல்லாது அப்படிங்கிறது. என்னென்னா அங்கே இருக்க ஈரானிய மக்கள் சிலர் பணத்துக்காக விலை போயிருக்கலாம், ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை அப்படிங்கிறதான் நேற்று வந்து அந்த கூட்டம் அந்த வீடியோவெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக்காக இருக்குது. இஸ்ரேல், அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன், அதை தாண்டி இன்னொரு பக்கம் ரொம்ப ஷாக்காக இருக்குது யார் தெரியுமில்ல, அரப் கண்ட்ரிஸ். நீங்கள் வந்து சவுதி, யுஏஇ, கத்தார் இந்த மாதிரி நாடுகள்லாம் அவங்க ஷாக்காக இருக்காங்க. என்ன இது வந்து நம்ம மக்கள் நம்மளை இப்படி நேசிப்பாங்களா? ஆனால் அங்கே நேசிக்கிறாங்க. நான் வந்து கண்கூடாக பார்த்துருக்கேன். அங்கே யுஏஇயாக இருக்கட்டும், அங்கே சவுதியாக இருக்கட்டும், 2 நாட்டிலையும் நான் இருந்திருக்கேன், மற்ற நாடுகளுக்கு போயிருக்கேன். அங்கே வந்து அங்கே இருக்கிற ஆட்சியாளர்களை ஏதாவது சொன்னால், ஓ வெரி குட், மை கிங் வெரி குட் அப்படின்னு அவங்க வந்து மதகுரு மாதிரி இல்லை. ஆனால் ஆட்சியாளர்கள், மன்னர் குடும்பத்தை வந்து அவ்வளோ நேசிக்கிறாங்க. காரணம், அந்த மக்களை வந்து பட்டினி போடாமல் கொண்டு போகிறாங்கல்ல, பல வருடங்களாக, பல பத்தாண்டுகளாக இருக்கிறத வந்து அவங்க ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணால் கூட இன்னொரு பக்கம் மக்களை வந்து உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு எதைக்கும் வந்து ரொம்ப மோசம் பண்ணாமல் பட்டினி போடாமல் இருக்காங்களா. எங்கள் மன்னர் அப்படின்னு நான் நேரடியாக நிறைய கேட்டிருக்கேன். அப்போது அந்த மண்ணோட தன்மை என்ன, நேசம். அந்த ஆட்சியாளர்களை தன்னை வந்து ரூல் பண்ணுறவங்க மேலே இருக்கக்கூடிய நேசம், அந்த நேசம் இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு புதுசாக இருக்குது, அமெரிக்காவுக்கு புதுசாக இருக்குது. இஸ்ரேல் வந்து குழம்பி இப்போ கிடக்காங்க, ஒரு மாதிரி கடுப்பில் இருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து அந்த முக்கியமான ஒரு செய்தி. இதில் நெதன்யாஹூ அடுத்த பாலை தூக்கி போடுறார். என்ன தெரியுமா, காசாவை ரூல் பண்ணுறது யார்? இப்போ நீங்கள் வந்து ஆளுக்கு $1 பில்லியன் கொடுத்து நீங்கள் வந்து இது உறுப்பினரை சேர்ந்துக்குங்க அப்படின்னு இதுக்கு வந்து நீங்கள் யுஎனுக்கு எதிராக இப்படி ஒன்று ஆரம்பித்து விட்டா, அப்போ எங்கள் நாட்டில் எல்லோரும் வந்து அதான் இஸ்ரேல் ஒட்டி பக்கத்தில் எல்லா நாடும் வந்து உட்காந்தா என்ன ஆகும்? இல்லை, காசாவை வந்து நாங்கள் தான் ரூல் பண்ணுவோம் அப்படின்னு இன்னும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க காசாவை. அங்கே இருக்கிற ஹமாஸை வந்து பூரா வந்து வேறறுத்து போடுவோம்
அந்த காசா வந்து நாங்கள் தான் ரூல் பண்ணுவோம் அப்படின்னு இன்றைக்கி வந்து அந்த பேச்சுவார்த்தையில் புதுசாக ஒரு குண்டு தூக்கி போட்டு வந்திருக்கிறாரு நெதன்யாகு அப்படின்னு ஒரு தகவல். அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை வந்து இதெல்லாம் தேடி தேடி பார்த்தது வந்து ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஈரானுக்கு போகக்கூடிய டூரிஸ்ட் ஓகே இப்போ வந்து எப்படி டூரிஸ்ட் போவாங்க? அங்கே வந்து பார்த்தா போர் மேகம் சூழ்ந்திருக்கு. அமெரிக்கா வந்து அடிக்க போகிறேன்னு சொல்லி கப்பல் நிறுத்திருக்காங்க. இஸ்ரேல் வந்து எல்லாம் தயாராக இருக்காங்க. அதுக்கப்புறம் கத்தாரில் அந்த ஏர்பேஸில் வந்து நிறையா தயாராக இருக்குது. ஜோர்டானில் பார்த்தா எக்கச்சக்கமாக குமிச்சு வச்சுருக்காங்க. சைப்ரஸில் இருக்குது. இந்த மாதிரி சூழலில் வந்து அங்கே டூரிஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னா 2025 அந்த இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 45 லட்சம் பேர் டூரிஸ்ட் போயிருக்காங்க. அது அப்படின்னா என்ன, ஒரு மாதத்துக்கு ஆவரேஜாக வந்து ஒரு 7-7.5 லட்சம் பேர் அங்கே வந்து டூரிஸ்ட்டாக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த போர் மேகம் வந்ததுக்கப்புறம் டிசம்பர்லேருந்து நிறைய குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ கடந்த ஒரு வாரமாக வந்து அவங்க வந்து ஏர்போர்ட்லாம் திறந்து விட்டு எல்லாத்தையும் நிறையா திறந்து விட்டாங்க. இந்த செலிப்ரேஷனுக்காகவே என்னன்னு தெரியல, டூரிஸ்ட்டோட வரத்து ஈரானில் அதிகரிச்சிருக்கு. இவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வர ஆட்களாக ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணி தான் விட்றாங்க. ஆனாலும் டூரிஸ்ட்டோட வரத்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் எனக்கு வந்து உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னத்தை தேடி தேடி பார்த்தாலுமே ஆமாம் அதிகரிச்சிருக்கு. எவ்வளோன்ற டேட்டா வந்து இன்னும் வரலை. இது வந்து ஈரானுக்கு ஒரு பாசிட்டிவான சைன். அது போக கடைசி எண்ணிக்கை என்ன அப்படின்னா, சைனா இந்த ஈரானை கைவிட்டக்கூடாதுங்கிறதுக்காக உணவுப் பொருள், மருந்து பொருள், ஹெல்த் கேர் அள்ளி வழங்கிட்டு இருக்காங்க சைனா. இங்கே வந்து மக்கள் ஏன் வந்து இன்னும் இந்த அளவுக்கு இத்தனை வறுமைக்கு அப்புறமும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஏதோ பேசிக் ஒன்று கிடைக்குது. அதுக்கு சைனா வந்து ரொம்ப பெரிய அளவு உதவி பண்ணுது அப்படிங்கிறது இன்றைக்கோட தகவல். இதுக்கப்புறம் இந்த நெதன்யாகு அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்க போகிறார் அப்படின்னு தெரியல. இது தினந்தோறும் வந்து கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை முடிஞ்சு யுஎஸ்எஸ் ஆபிரகாம் கப்பல் திரும்பி போய் ஏதோ ஒரு வகையில் சமாதான கையெழுத்து ஒப்பந்தம் ஆகிற வரைக்கும் இந்த செய்தி தொடர்ந்து வரும்னு தான் தோணுது. ஆனால் போர் வராதுங்கிறது என்னோட தனிப்பட்ட, நான் இதெல்லாம் ஓவராலாக பார்த்துக்கக்கூடிய இந்த செய்திகளை பார்த்தோம்னா இம்மிடியேட்டாக போர் வராதுன்னு தோணுது. போர் வராமல் இருக்கிறது அமெரிக்காவுக்கு நல்லது, ஈரானுக்கு நல்லது, சவுதி அரேபியா மாதிரி இந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரீஸ்க்கு நல்லது. ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து போர் வந்தால் தான் இஸ்ரேலுக்கு நல்லதுன்னு நெதன்யாகு நினைக்கிறார். ஏன்னா அவர் ஒரு தனிப்பட்ட மனிதன், அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு போர் வரணும்னு சொல்லி முனைப்பாக இருக்கிறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.